ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தை பெறும்படியாக நம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் குறைவுள்ளவர்கள். குறைவுகளை எல்லாம் நீர் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்க இந்த வார்த்தைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக இந்த நாளின் திருவசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாவரும் இணைந்து நாம் வாசிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாவரும் இணைந்து நாம் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த நாளின் தலைப்பு பரிசுத்தமாயிரு. நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமாய் இரு. பரிசுத்தமாயிரு என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எப்படி தான் இருக்கோம்? ரொம்ப சுத்தமாக நீட்டாக அழகாக வந்திருக்கோம். எங்கிட்ட எந்த குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வெளியான சரீரத்திலும் சரி, வெளியான அலங்கரிப்பு மாத்திரம் பரிசுத்தம் அல்ல. நாம் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பரிசுத்தமாக வேண்டும். நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம் வேண்டும். நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களாக பார்க்கிறார். என்ன? நாம யாரு? நாம யாரு? பரிசுத்தமானவர்கள் என்று நம்மீது அவர் நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ, குறிப்பிட்ட ஜாதியாருக்கோ, குறிப்பிட்ட கோத்திரத்திற்கோ, குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கான வார்த்தை அல்ல. நீங்களும் நானும் எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமாகும். இது என்னது? நீங்கள் நானும் பரிசுத்த ஜனம். மாத்திரமல்ல, எந்த இடத்தில் நம்மை வைத்திருக்கிறார்? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனம்னா யாரு? இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திலையும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திலையும் நீங்கள் யாரு? அவருக்கு சொந்தமானவங்க. உலகத்தில் பல கோடி ஜனங்கள் இருக்காங்க. நாம் அதில் ஒரு தேசத்தில், ஒரு மாவட்டத்தில், ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு நகரத்தில் ஒரு ஓரமாக என்ன செஞ்சுருக்கோம்? உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் யார்? எனக்கு பரிசுத்த ஜனமாய் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே தான் நம்ம எதற்காக அவர் பரிசுத்த ஜனமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 8வது வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. நம்மை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு? நீ கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால். நான் எதற்காக பரிசுத்த ஜனமாக இருக்கணும்? எதற்காக இருக்கணும்? அவர் நம்மீது அன்பு கூர்ந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். நாங்கள் என்னையா அடிமைத்தனத்தில் இருந்தோம்? நாங்கள் வழக்கம் போல் ஒரு பெற்றோருக்கு பிறந்தோம், ஒரு குடும்பமாக இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? இப்படி என்ன செய்கிறது? சுமூகமாய் போய்கொண்டிருக்கிறது. அப்படியானால் எங்களை விசேஷித்த விதமாய் அவர் தெரிந்து கொண்ட விதம் என்ன? விசேஷித்த விதமாய் என்னை எப்படி தெரிந்தால் எல்லாரையும் போல தான் என்னையும் உருவாக்கினார். எல்லாரையும் போல தான் எங்களுக்கும் ஒரு குடும்பம் உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டு என்று நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களில் அன்பு, நம் மீது விசேஷித்த அன்பு வச்சதுனால தான் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். உங்களையும் என்னையும் பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நாம் சௌகரியமாய் வாழ்கிறோம். அதனால் நமக்கு என்ன இல்லை? அடிமைத்தனமான நுகம் நமக்குள்ளே இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. அந்த சிந்தனையும் நமக்கு வரதில்லை. ஏன்னா சுகமாக போய்கிட்டு இருக்கோம், சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டியவர்கள். நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால் அவர் நம் மீது அன்பு கூற வேண்டும். அவர் நம் மீது அன்பு கூற வேண்டுமானால் நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்குள்ள இல்லை. தேர்வு செய்து கொள்ளுங்கள். நாம் 2வது வேத பாடமாக வாசிக்க கேட்ட யோவான் மத்தேயு 25ஆம் அதிகாரம், நாம் அந்த பகுதியை தேர்வு செய்து கொள்வோம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். என்னது? ஒரு யசமாக என்ன செஞ்சார்? வந்தார். அவர் ஆஸ்தியெல்லாம் என்ன செஞ்சார்? பங்கு வச்சு கொடுத்தாரு. வெளி இடத்துக்கு போயிட்டார், வெளிநாட்டுக்கு போயிட்டார். திரும்ப என்ன செஞ்சார்? கணக்கு கேட்டார். இதனுடைய ரத்தின சுருக்கம். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதற்குள் என்ன இருக்கிறது? அன்பானவர்களே, முதலாவது ஒரு மனிதனை அழைக்கிறார். முதலாவது ஒரு மனிதனை அழைக்கிறார். அவன் என்ன கொடுக்காரு? 5 தாலந்துகளை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் யார்? அந்த ஜனங்கள் யார்? பழைய ஏற்பாட்டு நாட்களில் நமக்கு இதில் எத்தனை ஆகமங்கள் இருக்கிறது? 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமங்களையும் வாழ்ந்த ஜனங்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? மோசேயினுடைய நியாயங்களுக்கும் கற்பனைகளுக்கும் கட்டுப்பட்டு என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். அவருடைய மோசேக்கு கட்டுப்பட்டு அவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற விதமாக வாழ்ந்தார்கள். எப்படி வாழ்ந்தார்கள்? கற்பனைகளின்படி வாழ்ந்தார்கள். அவங்க எப்படி கற்பனையை மீறாதவர்களாக,
கற்பனையை மீறினால் என்ன உண்டு? என்ன உண்டு? தண்டனை உண்டு. கற்பனையை மீறினால் தண்டனை உண்டு. இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை? மோசே நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை எப்படிப்பட்டது? தண்டனை என்னது? சிவியராக இருக்கும். இப்போ மாதிரிலாம் இருக்காது. கண்ணு தப்பு பண்ணிச்சுன்னா என்ன செய்யணும்? கண்ணை பிடுங்கிடணும். கை தப்பு பண்ணிச்சுன்னா என்ன செய்யணும்? கையை தரிச்சிடணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. நீ 2 கையை வச்சுக்கிட்டு எரிநரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒத்த கையை நான் நொண்டியா என்ன செய்ய போ, கண்ணு இல்லாத குருடனா போ, தவறு இல்லை. மோசே நியாயப்பிரமாணம் அதுதான் சொல்லிச்சு. அதன்படி அவர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். அதன்படி வாழ்ந்தார்கள் என்பதை நான் விவிதமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அதன்படி வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆயத்தப்படுத்துகின்ற போது என்ன செஞ்சாங்க? ஒருவேளை தப்பு நடந்திருந்தால், ஒருவேளை நானோ என்னுடைய குடும்பத்தினரோ தவறுகளை செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி அந்த பலிகளை செலுத்தினார்கள். என்ன செஞ்சாங்க? பலிகளை செலுத்தினார்கள். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் அவங்களுக்கு இருந்தது. தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் இருந்தது. எப்படி பயம் இருந்தது? நம்முடைய தவறுகள் வெளியரங்கமாக்கப்படும் போது, நம்முடைய குற்றங்களை கண்டுகொள்ளுகின்ற போது நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். தண்டிக்கப்படுகின்ற விதமாவது என்ன செய்யணும்? அந்தந்த சரீரத்தை என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். இதுதான் தண்டிக்கப்பட வேண்டிய விதம். அதற்காகவே அவர்கள் குற்றத்தை செய்யாதபடிக்கு அதை கடந்து சென்றார்கள். தன்னுடைய வாழ்வில் குற்றம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதையே தான் இந்த ஓமை என்ன கற்றுக் கொடுக்கிறது? அந்த மனிதனுக்கு எத்தனை தாலந்து கொடுக்கப்பட்டது? 5 தாலந்துகள் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதமான தாலந்துகள், உலக நன்மைகளினால் உள்ள தாலந்துகள், உலகத்தை சுதந்தரிக்கிறதான தாலந்துகள், இன்னும் நாம் வாழ்வதற்கேற்ற சுகமான எல்லாவற்றையும் தாலந்துகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டவைகளை பழைய ஏற்பாட்டினுடைய அந்த விசுவாசிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்ன கற்றுக் கொடுத்தார்கள்? நீங்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகுகின்ற போது இவ்விதமான துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தன்னுடைய சந்ததிக்கு என்ன செய்தார்கள்? கற்றுக் கொடுத்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சந்ததியை எவ்விதமாய் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? எந்த விதத்தில் நம்முடைய சந்ததியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இந்த ஓமை சொல்லுகிறது, 5 தாலந்தை பெற்றுக்கொண்டான் ஒருவன். காலங்கள் செல்கிறது. வேதம் சொல்லுகிறது வெகு நாட்களான பின்பு, 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொல்லலை, 5 வருஷத்தில் சொல்லலை. ஒருவேளை தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போனால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? அந்த இடத்துல சிட்டிசன் வாங்கிட்டு தான் உட்காரணும். அப்படியாக இவனுக்கு நாட்கள் குறிக்கப்படவில்லை. வெகு நாட்கள் சென்ற பின்பு அந்த எஜமான் வருகிறார். அந்த எஜமான் வந்து என்ன செய்தார்? ஒவ்வொருத்தரையா கடன் கொடுத்துட்டு போனார்ல, பொறுப்பை ஒப்படைத்து விட்டு சென்றார் அல்லவா? அவர்களிடத்திலே வருகிறார். அவர் வந்து என்னுடைய நான் கொடுத்ததை தான்னு கேட்கல. நான் கொடுத்ததை வச்சு என்ன செஞ்சேன்னு முதல்ல அவர் என்ன செய்யலை? கேட்கல. வேதம் கேட்டதா சொல்லலை. ஆனால்
இந்த 5 தாலந்தை பெற்றுக்கணும் தானாக செல்லுகிறான். தானாக முன்பு வந்து நான் இன்னும் 5 என்ன செஞ்சேன், சம்பாதிச்சேன். அன்பானவர்களே, நம்மை அவர் உருவாக்கி அழைத்து நமக்கென்று பல தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவர் வருவார்னு. வரும்போது நம்ம பதில் சொல்லிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். வரும்போது நமக்கு கால் பண்ணிட்டு தான் வருவார், கால் பண்ணிட்டு தான் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நாம் எவ்விதமாய் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறோம், மற்றவர்களுக்கென்று ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் என்று நாம் தாமாக முன்வந்து நம்முடைய பணிகளை ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நேரடியாக தீர்ப்பு தான், நேரடியாக தீர்ப்பு தான். அதனால தான் அந்த பழைய ஏற்பாட்டு 5 ஆகமங்களை கற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த ஜனங்கள், ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகம், இதெல்லாம் கட்டளைகள். இந்த கட்டளைகளை பின்பற்றின ஜனங்கள் என்ன செய்தார்கள், அதன் அடிப்படையிலே வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு நாம் எவ்விதமாய் வாழ்கிறோம்? நம்மிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாலந்துகளை ஒப்படைத்து தான் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார் என்ற சிந்தனையோடு நாம் வாழ்கிறோமா? அல்லது ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல பெற்றோருக்கு பிள்ளையாக என்ன செஞ்சிட்டோம், பிறந்துட்டோம், நம்மை சுகமாய் வளர்த்துட்டாங்க, நல்ல குடும்பத்தை உருவாக்கி கொடுத்தாங்க, நல்ல வேலையை வாங்கி கொடுத்தாங்க, இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற சிந்தனை நமக்குள் காணப்படுகிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வருகின்ற போது அங்கே என்ன பேசணும், நம்மை குறித்து என்ன சொல்லணும், வாசிங்க. அதே அதிகாரத்தில் 20வது வசனம். அங்கே அவர் என்ன சான்று கொடுக்கிறார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. நம்ம எத்தனை பேர் நம்மை குறித்து நாம் பார்க்கின்ற போது நம்மை குறித்து அவர் அந்த சாட்சியை கொடுப்பார். உண்மையும் உத்தமமானவரே, உத்தமமானவளே, போட்டு பாருங்க. உண்மையும் உத்தமமான சாது சுந்தர் சிங்கே போடுங்க, ஃபில்அப் பண்ணுங்க. நம்மை குறித்து அவர் சொல்லுவாரா? அந்த பரிசுத்தத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோமா? சற்று நிதானித்து இந்த புதிய ஆண்டில் ஆராய்ந்து பாருங்கள். அந்த 5 தாலந்தை வாங்கினவன் அதை என்ன செஞ்சான்? பயன்படுத்தினான். மற்றவர்களுக்கு அதை என்ன செய்தான்? பயன்படும்படியாக அதை செலவிட்டான். அழிக்கவில்லை, அவனுக்குள் புதைத்து வைக்கவில்லை. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான விசேஷித்த தாலந்துகளை அவர் கொடுத்துதான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த ஆகமங்களை கற்றுக்கொண்ட அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அந்த ஆகமங்களின்படி நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வரும்போது, நாம் அவரை சந்திக்கின்ற போது, அல்லது அவர் வருகின்ற போது நம்மை பார்த்து, நீ உண்மையும் உத்தமமானவன், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், இன்னும் அநேக பொறுப்புகளை உனக்கு என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன். இந்த பூமியில் உனக்கு அநேக பொறுப்புகள் உனக்காக காத்திருக்கிறது என்ற சான்று பெற்று நாம் வாழ்ந்து வருகிறோமா? அல்லது எனக்கு நானே, நான் தான், எனக்குள் இருப்பது எனக்குள், கொடுத்த தாளந்து அங்கேயே இருக்கும் என்று வாழ்ந்து வருகிறோமா?
சற்று ஆராய்ந்து பாருங்கள். ரெண்டாவது கூட்டம் யார்? இது வேதாகமம். ரெண்டாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து எத்தனை? 2. இதில் எத்தனை பிரிவு இருக்குது? 2 பிரிவு இருக்குது. எத்தனை இருக்குது? 2 பிரிவு இருக்குது. என்னது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம். பழைய ஏற்பாட்டினுடைய நிழலாட்டம் தான் என்னது? புதிய ஏற்பாடு. நாம் எல்லாம் என்ன யோசிச்சிட்டோம்? புதிய ஏற்பாடை பார்த்துட்டு, புதிய ஏற்பாடை படிச்சுட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம்? நாம் எப்படி இருக்கோம்? இதில் என்ன இருக்குது? பரிகாரம் இருக்குது. எந்த ஒரு தவறுக்கும் என்ன இருக்குது? பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சிட்டாரு? பலியாகி விட்டார். அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம், நான் எப்படி வேணாலும் வாழலாம், என்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. அப்படி வாழ்ந்து வருகிறோம். மாணவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற சரித்திர நிகழ்வுகள், இதெல்லாவற்றுடைய நிழலாட்டம் தான் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாட்டை சிந்திக்கின்ற நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே கடந்து வந்து அவர் மானிடனாய் வந்து நமக்காக மரித்தார். ஆனபடியினால் நாம் எவ்விதமாய் வாழ்ந்தாலும் எனக்காக ஒருவர் மரித்து என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டார். நான் அதற்காக கண்ணுக்கு கண்ணோ பல்லுக்கு பல்லோ கைக்கு கையோ காலுக்கு காலோ தண்டனை எனக்கு கிடையாது. அப்படியானால் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அதற்கென்று உங்களை அவர் அழைக்கவில்லை. 2வது ஊழியக்காரன் எப்படி இருந்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை என்ன செஞ்சான்? பத்திரமா பயன்படுத்தினான். ஒருவேளை ஒரு சிலருக்கு அதிகமான தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், ஒரு சிலருக்கு குறைவான தாளந்துகளை கொடுத்திருக்கலாம். அந்த ஊழியக்காரன் ஒருவேளை அவருக்கு 5 கொடுத்துருக்கு, எனக்கு 2 தான் கொடுத்துருக்குன்னு சொல்லி என்ன செய்யலை? அவன் கோபத்தில் இருக்கலை. நம்மளும் அப்படி தான் இருப்போம். அவன் என்ன செய்யலை? கோபத்தில் இருக்கலை. ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 தாளந்துகளை அவர் வருவார். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினதோடு முடிஞ்சிருது. புதிய ஏற்பாட்டில் அவர் பலியானார். அந்த பலியான ஆட்டுக்குட்டி மீண்டும் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. வரும்போது என்ன செய்ய போகுது? நம்மிடத்தில் கணக்கு கேட்க ஆயத்தமாயிருக்கிறார். அப்படியானால் அந்த கணக்கை ஒப்புவிப்பதற்கு ஏற்ற பிரகாரமாக பரிசுத்தமான வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை பயன்படுத்துகின்ற வாழ்க்கை, பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது எப்படி வாழ்ந்து வருகிறோம்? அவனும் வந்தான், என்ன செஞ்சான்? நமக்கு நல்லாவே தெரியும். உம்மிடத்தில் கொண்டு என்ன செஞ்சேன்? வேறு 2 நான் சம்பாதிச்சேன், இந்தாங்க பிடிங்க. இப்படியானால் நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம் என்ன? நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அது தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? தெரியுமா? அப்படி நாம் நமக்கு சொந்தமானவங்களா இல்லை, இந்த பூமிக்கு சொந்தமானவங்களா இல்லை. இந்த ஊழியக்காரர்கள் அதைத்தான் என்ன செய்தாங்க? சுட்டி காட்டுகிறார்கள். நீர் கொடுத்தவைகள் எனக்கு சொந்தம் இல்லை. 5 நான் சம்பாதிச்சேன், நீ தந்து அசலை நான் தந்துடுதேன் சொல்லலை. எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இந்த ஓமையின் மூலமாக இது சுட்டி கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அவனும் என்ன செஞ்சான்? 2 சம்பாதிச்சேன், இந்தாங்க மொத்தம் வச்சுக்கோங்க, இந்தாங்க மொத்தமாக வச்சுக்கோங்க கொடுத்தான். அவனையும் பார்த்து சொன்னார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மீது உன்னை அதிகாரியாக வைப்பேன். இன்னொரு மனுஷன் வாரான். யார்?
நம்ம தான். அவன் தான் விசுவாசி. அவன் தான் யார்? விசுவாசி. நாங்கள் யார்? விசுவாச கூட்டம். நாங்கள் யார்? பரிசுத்த ஜனம். நாங்கள் யார்? உண்மையாக இருக்கக்கூடியவங்க. நாங்கள் யார்? நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சிட்ருக்கோம்? பழைய ஏற்பாட்டையும் பின்பற்றுவதில்லை, புதிய ஏற்பாட்டையும் பின்பற்றுவதில்லை. என் இஷ்டத்திற்கு வாழ்வேன். ஏன்னா எனக்காக ஒருத்தர் பலியாகிவிட்டார். எனக்கு எந்த கடமையும் இல்லை. எனக்கு எந்த கடமையும் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஒன்றே என்ன செஞ்சிடுவேன்? நம்மளை எனக்குள் என்ன செஞ்சுக்கிடுவேன்? வச்சுக்கிடுவேன். அது எனக்குள் இருக்கும். அப்படியே என்ன செஞ்சிடும்? ஒன்றுமே செய்யாமல் இருக்கும். அது என்ன செய்யும்? ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்யும்? இருக்கும். ஏன்னா அது அவிதமாக இருக்கும். இது எதை வெளிக்காட்டுகிறது? நம்முடைய குணத்தை, நம்முடைய செயல்களை இது என்ன செய்கிறது? வெளிக்காட்டுகிறது. இவனுடைய நிலைமை என்ன? அவர் அவரை பார்த்து சொன்னார். 24வது வசனம் வாசிங்க. இவன் என்ன சொல்கிறான்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கான். நாம் அன்றைக்கி அப்படி தானே சொல்லுவோம். எதுக்குனாலும் ஒரு காரணத்தை தயார் பண்ணிடுவோம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்கு ஒரு காரணத்தை தயார் பண்ணிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? ஒரு காரணத்தோடு வந்தான். ஐயா, நீர் என்ன செய்வீர்? விதைக்காமல் அறுக்கணுன்ட்டு வருவார். விதைக்காமல் அறுக்கணும். தெளிக்காத இடத்துல என்ன செய்யணும்? நடணும். இதெல்லாம் செஞ்சால் தானே அறுக்க முடியும். அப்படிங்க நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒன்றும் நமக்கு புரியாது. அப்படின்னு சொல்லி அவருக்கே கற்றுக் கொடுக்கிறான். அவருக்கே கற்றுக் கொடுக்கிறான். அப்படியானால் நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு தெரியும். நமக்கு தெரியும். நமக்கு 5 தாலந்து கொடுத்தாலும் சரி, 2 தாலந்து கொடுத்தாலும் சரி, 1 தாலந்து கொடுத்தாலும் சரி, அதை அவருக்கென்று இந்த பூமியில் நாம் பயன்படுத்தும்படியாகத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும். நன்றாகவே நமக்கு புரியும். அந்த ஒரு கேள்வி ஞானத்தையும் வினாவையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் என்ன செய்வோம்? ஆனாலும் நான் என்ன செய்வேன்? புதைச்சி வச்சுக்கிடுவேன். ஏன் புதைச்சி வைக்கணும்? நான் ஒருவேளை இதை நான் யார்ட்டையாவது கொடுத்து அது பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுனா நீரோ என்ன செய்வீர்? என்கிட்ட வந்து கணக்கு கேட்கும்போது கொடுக்க முடியாது, எனக்கு தர முடியாது அப்படின்னு என்ன செஞ்சான்? சாக்கு போக்கு சொன்னான். அதுபோல் நாமும் எப்படி வாழ்ந்து வருகிறோம்? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய். எப்படி? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாய். அடுத்த அவர் சொன்னார், வாசிங்க, என்னுடைய பணத்தை நீ என்ன செய்யணும்? 27வது வசனம். இதை படித்த உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம், நம்ம ஆள் என்ன செய்வார்? வட்டி வாங்குதவர் போல் இருக்கு, இவர் என்னக்காரரு? வட்டி கடைக்காரரு அப்படின்னு யோசிக்கும். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றால் ஒன்றும் முடியலைப்பா, ஒன்றால் ஒன்றும் முடியலை. நீ என்னை குறித்து நன்றாக அறிந்திருந்தாலும் உனக்கு முடியலல்ல. அப்படின்னா நீ என்னுடைய பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வச்சிருந்தா கூட நான் வரும்போது அறுவடை செய்து கொள்வேன், வட்டியோட திரும்பிக்கிடுவேன். வட்டியோட திருப்பி வாங்கிக்கிடுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு பணத்தை கொடுத்தோம்னா அதுக்கு என்ன செய்யும்? வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். வட்டி என்ன செஞ்சுருக்கோம்? வந்துக்கிட்டே இருக்கும். வட்டியை கொடுத்தா குறையும், இல்லைன்னா என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போகும். அதுவும் என்ன வட்டியெல்லாம் உண்டு? கூட்டு வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி, இதெல்லாம் உண்டு. தனி வட்டி, கூட்டு வட்டி, இப்படிலாம் வட்டி உண்டு. அப்போது நம்மளால் நிறைய என்ன செய்வார்? வட்டி வாங்குதவர். அதனால் வட்டிக்காரனை கொடுக்க சொல்லியிருக்காரு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை பிரியமானவர்களே,
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், புதைச்சி வைக்கக்கூடாது. அப்படியானா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீ அவங்ககிட்ட கொடுத்துருந்தா கூட அவர்கள் மூலமாக நான் என்ன செய்ய முடியும்? அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும், அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியும் என்று அங்கலாய்த்து போனார். நீ நான் கொடுத்ததை என்ன செய்யணும்? வட்டிக்கார அந்த புதைத்து வைப்பதற்கு பதிலாக ஊழியர்களுக்கு நீ பயன்படுத்தி இருக்கலாமே, ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கலாமே. ஊழியர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் நிமித்தம் என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டு நான் அநேக ஆத்துமாக்களை சுதந்தரிப்பதற்காக அது பயன்பட்டிருக்குமே. நம்மை பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? எவ்விதமாக பயன்படுகிறோம்? இந்த இடத்துல நான் ஒரு பகுதியை உங்களிடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஊழியத்தின் பாதையில் சிலர் எவ்விதமாய் செயல்படுகிறார்கள் என்பதற்காக நாம் சங்கரங்கோயில் டு ராஜபாளையம் ரோட்டில் கரிவலம் வந்த நல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. ரெண்டுக்கும் மத்தியில் நான் ஒரு நாள் அப்படி வரும்போது, நானும் எங்கள் டீச்சரும் வந்துட்டுருக்கோம். வரும்போது நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சாப்பிடணும். சங்கரங்கோயில் போனாலும் இன்னும் 1/2 மணி நேரம் ஆயிரும், புளியங்குடி வந்தாலும் 1 மணி நேரம் ஆயிரும், கடை இருக்காது. சாப்பிடவும் சொல்லி பார்த்துட்டே வாரோம். வரும்போது பார்த்தா அங்கேருந்து வரும்போது ரைட் சைடு ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல், சாதாரண ஹோட்டல், ஒரு கூரைக்கடை மாதிரி ஒரு சின்ன கடை இருக்குது. நாங்கள் போய் உட்கார்ந்தோம். சாப்பிட என்ன இருக்குன்னா சில உணவு பதார்த்தங்களை சொன்னாங்க. சாப்பிட உட்கார்ந்தா அந்த ஹோட்டலில் பழைய கீர்த்தனை பாடல்கள், பழைய கன்வென்ஷன் பாடல்கள் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. பிளேயரில் பழைய கீர்த்தனை மற்றும் கன்வென்ஷன் பாடல்கள் நிற்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு தாக்கம், இந்த பையன் கிறிஸ்தவராக இருப்பாரா? ஒரு சில படங்களும் இருக்குது. மாஸ்டர் கிறிஸ்தவரா அல்லது முதலாளி கிறிஸ்தவரா யாருன்னு தெரியலை, படிச்சுட்டே இருக்கு. ஆனால் என்ன செஞ்சிடணும்? இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கொடுக்கும்போது, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? ஏன்னா அதை பார்த்தா ஆர்சி மாதிரியும் தெரியலை, சிஎஸ்ஐ மாதிரியும் தெரியலை, இண்டிவிஜுவல் சர்ச்சுக்கு போகிறது மாதிரியும் தெரியலை. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க தம்பி அப்படின்னு மாஸ்டரை பார்த்து கேட்டேன். அப்போ நான் ப்ரைவேட் சர்ச்சுக்கு போவேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையான எனக்கு என்னது தான்? ஊழியந்தான். இந்த கடை என்னுடையது, இந்த கடை என்னுடையது. ஞாயிற்றுக்கிழமையான நான் என்ன செய்ய மாட்டேன்? கடையில் இருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தி அநேக சபைகளுக்கு செல்வேன். பைசா வாங்க மாட்டேன். அநேக சபைகளுக்கு சென்று என்ன செய்வேன்? பிரசங்கிப்பேன், துதி ஆராதனை நடத்துவேன். மாஸ்டர் புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கான், இந்த கோலத்தில் இருப்பான்னு பார்த்துக்கோங்க, இந்த கோலத்தில் இருப்பான்னு பார்த்துக்கோங்க. என்ன செய்வேன்? பிரசங்கிப்பேன், துதி ஆராதனை, முழுகிற ஜபம், எது வேணாலும் நான் என்ன செய்வேன். இது நிமித்தம் என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன், இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டான். ஊழியத்தை செய்வது நிமித்தம் என்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டா? என்னை விட்டு போயிட்டா. பரவாயில்ல, எனக்கு இந்த பூமியில் உள்ள குடும்பமோ பிள்ளைகளோ முக்கியம் இல்லை. நான் என்ன செய்யணும்? அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டுமல்ல, நான் ஊழியத்திற்கு போகிற நேரத்தில் என்ன செய்வாங்க? 2 பேர் இந்த கடையை பார்த்துக்கிடுவாங்க. அவர்களுக்கும் நான் ஒரு பணி செய்து கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு வேலைக்கு இடம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த கடையை நடத்திட்டுருக்கேன்னு சொன்னான். சமுதாயத்தில் எந்த நிலைமையில் இருந்தும் ஊழியம் செய்வதற்கு, கிறிஸ்துவுக்காய் வாழ்வதற்கான ஜனங்கள் இருக்காங்களேன்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் அப்படி பிரமித்து போயிட்டோம். அப்படியானால் நம்முடைய ஊழியமெல்லாம் எம்மாத்திரம்?
இந்த நிலைமையில் கூட கர்த்தருக்கென்று என்னுடைய தாளந்துகளை நான் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மனிதன் விரும்புகிறானே, இவனுடைய சூழ்நிலையிலும் நான் என்ன செய்வேன், காலையில் 3 மணிக்கு எந்திப்பேன். 3 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணி வரைக்கும் இந்த குடிசைக்கில் உட்காந்து ஜோம் பண்ணுவேன். இந்த குடிசைக்கில் உட்காந்து ஜோம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என் கடையை ஆரம்பிப்பேன். கடவுளுடைய கிருபையினால் என்னுடைய கடையும் நல்லா இருக்குது, என்னுடைய ஊழியமும் நல்லா இருக்குது, என்னால் 4 பேருக்கு வேலை கொடுக்கவும் முடியுது. அந்த வார்த்தையை கேட்டபோது ஒரு நிமிஷம் நாங்கள் கொஞ்சம் ஆடி போனோம். காலை வரும்போது பேசிகிட்டே வந்தோம். இப்படியும் ஊழியம் செய்வதற்கான சனங்கள் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கின்ற போது நம்முடைய பணியெல்லாம் சாதாரண பணிகள். ஏனென்று சொன்னால் நம்மை கர்த்தர் உயர்வாக வைத்திருக்கிறார். இந்த உயர்வை நாம் அவருக்கென்று பயன்படுத்தினால் மாத்திரமே நம் மூலமாக அறுவடைகளை செய்ய முடியும். அவருக்கென்று நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கையில் அவருக்கு பிரியமானபடி, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமில்லாததை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அவருக்கு பிரியமானபடி வாழ்வதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இந்த 3 குறிப்புகளின் நிமித்தம் 5 தாலந்தை பெற்றவர்கள், 2 தாலந்தை பெற்றவர்கள், 1 தாலந்தை பெற்றவர், இப்படிப்பட்ட இவர்களின் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்கின்ற காரியம் என்ன? நமக்கு கொடுத்திருக்கின்ற அநேகருக்கு என்ன சிந்தனை வருதுன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய வசதியை பார்த்து அதை எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்காங்களோ? இல்லை, அது உன் சந்ததிக்கு. அநேகருடைய எண்ணம் என்ன வந்துடுது? அப்போ எல்லாத்தையும் கொடுத்துடணுமா, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணுமா? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் இந்த பூலோகத்தில் நீங்கள் எவ்விதமாய் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று உங்களை முன்குறித்து அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் சுகபோகமாய் வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் சுகபோகமாய் வாழ்ந்து வருவதற்கான சம்பாத்தியங்கள் எல்லாம் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கானது, அது அவர்களுக்கான சுதந்திரம். ஆனால் ஒரு பகுதியை நீங்கள் என்ன செய்யணும்? அது அவருக்கானது. ராயனுடையது என்ன செய்யணும்? கொடுத்தே ஆகணும். தேவனுக்கு கொடுத்தாகணும். அதுதான் முழுசாலாம் நீங்கள் என்ன செய்யண்டாம், மொத்தமாக கொண்டாந்து கொடுத்துட்டு நான் என்ன செய்யணும், ஒன்றுமில்லாமல் போகணுமா? இல்லை, உங்களை அவர் இவ்விதமாகத்தான் வைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பணக்காரனாக தான் வச்சிருக்கணும், இவரை நடுத்தர வர்க்கத்தின் மகனாகத்தான் வச்சிருக்கணும், இவருக்கு நல்ல உத்தியோகத்தின் மூலமாக உயர்வை கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்து தீர்மானித்து தான் அனுப்பியிருக்கிறார். அதற்காக நீ அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரணுமா? எண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். அவர் வரும்போது கேட்பார், என்னுடைய பணத்தை நீ என்ன செய்யும்? அதை பயன்படுத்துகிறவர்களிடத்திலாவது கொடுத்திருக்கலாமே. பயன்படுத்துகின்ற அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. பெயர் சொல்லுகின்ற போது அது அநேக சூழல்களை உருவாக்கும். அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் நான் அறுவடை செய்து கொள்வேனே, நீங்கள் ஏன் அதை கூட செய்யவில்லை என்று அவனை எங்கே அனுப்பிட்டாரு? புறம்பான இருளுக்குள்ளே அனுப்பிவிட்டார். நீங்களும் நானும் அந்த இடத்திற்கு செல்லாதபடிக்கு இந்த முதல் 2 மக்களைப் போல நாம் தாளந்துகளை பயன்படுத்தி அவருக்கென்று செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நாம் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கும் அர்ப்பணிக்கும்படியாக கீதங்கள் 520